வீரம் என்பது அடுத்தவர்களை அடித்து வீழ்த்துவதல்ல, அநியாயத்துக்கு எந்த நிலையிலும் அடிபணியாமல் வாழ்வதே. கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பாடுபட்டோர் பலர். அதில் ஆண்களுக்கு இணையாகவும் ஏன் துணையாகவும் பெண்ணிற்குரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் வீரத்தின் வித்தாக பெண் எடுத்த அடையாளமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி சிவகங்கையின் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். அத்தகைய வீர பெண்மணியின் வீர வரலாற்றை நாடக வடிவில் எடுத்து எம்ப எங்கள் பள்ளி மாணவர்கள் உங்கள் முன்னே. ராஜாதி ராஜர் ராஜமார்த்தாண்ட ராஜகுலதேவர் சிவகங்கை சீமையின் அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். குயிலி, பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? உத்தரவு தாயே. நாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம்ம அரசரை கோழைத்தனமாக மறைந்து நின்று கொன்ற பாஞ்சோரும் ஜோசமித்தும் நாட்டிற்குள் திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கிறார்கள். சிவகங்கை சீமை ஆங்கிலேயர் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல மக்கள் பிரிவால் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமை எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துமணிநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டு இருக்கின்றது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பைத்திருக்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்டு சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா இனியும் அனுமதிக்க முடியாது. ஏழை இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேலையிட்டி வந்தாலும் இமை காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய் மண்ணை கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கல்லாக்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமை மீண்டும் ஹனுமான் கொடி பறக்க வேண்டும். மறு சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி களமிறங்க கூடாது. அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவதற்கு பயத்தால் அல்ல, பாய்வதற்காக நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். மேலும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் தாங்களை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை செய்யலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னர் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். எங்கதான் போயிருக்குமோ தெரியல. அங்க யாரோ வர்றாப்ல தெரியுது. யாரா இருக்கும்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அம்மா, அரசியே நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பது எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நாட்டின் பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடுகிறது. உங்கள் கோடை நன்மையும் வீரரையும் செல்வ வளத்தையும் பற்றி பாடிய புலவர்கள் தற்போது அறை வைத்து கஞ்சிக்கு தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். எங்கும் வரலாம், முன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Surely Velunachiar must have gone this way. You can ask the goated women. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்க ராணியா பார்த்தேனே. எந்த பக்கம் சென்றார்கள்? அத சொல்ல மாட்டேன். Tell them that the hands will cut off and kill them if they refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஓ, அப்படியா? அப்படி என்றால் வெட்ட விடியது கைகளை அல்ல, தலையை. இப்பொழுது வேலுநாச்சியார்
முதலமைச்சர் அவர்கள் பாளையக்காரர்களின் ஒருவரான கோபாலரை சந்திக்க புறப்படுகிறார். வந்தனால் கோபால் தாரு. మహారాణివారు వించేస్తున్నారు వీరత్వానికి మార్పేరే రాణివారు వించేస్తున్నారు శ్రీలలో నారి శివమణి వించేస్తున్నారు తవరి రాగతో మాయి రాజ్మాల్ ధర పొరుతుంది వీరంతా సమబడి ఇక్కడ వాళ్ళ కాకితో కపురువైన లేనే వచ్చిన వాడికైనా సలవి ఇంద్రి ఆనికరో ఏనేం చేవలను சிவகங்கிலும் பரிசுத்த செய்ஜாரி கோத்னாயி நீ சைனிய குழுகு அடிகளால் பாடுபடியின ராஜமகானரு சிக்ஷன் இஸ்கின்னார். கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்வேன். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்கள் நீ ஆயுத கிடைக்க அளிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனழையும் விழுங்குவோம். தாங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகி விட்டார்கள். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டும் என்ற நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதிலில்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். தாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलुनाचार का सनिक्चान सुलोक आपको है. तुमको. அஸ்ஸலாமு அலைக்கும் நவாப். வலைக்கும் சலாம். எங்கள் ராணியரிடமிருந்து 3 முறை ஓனை எழுப்பியும் தங்களிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்களை உங்களிடம் கூற முடியாது. உங்கள் ராணியிடம் தான் பேச முடியும். இப்போதே அழைத்து வருகிறோம். அஸ்லாம் அலைக்கும் நவாப். उसको जरूरत नहीं है. मैं आंची. அதற்கு அவசியம் இல்லை நவாப், நான் இங்கே இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டு நிலவரம் எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கேறின் அடாவடித்தனமும் அட்டழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டு வருகிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் மழையிலும் வெயிலிலும் வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனி ஆக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரைப்பி வெட்டி வாய்க்கால் போட்டு வளம் சேர்ப்பது நாம். ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய்மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்கள் ஆயுதப்படை உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். அதற்கு 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, உங்கள் உத்தரவுப்படியே ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நம் பெண் படையின் தலைவியான குயிலி வீர மரணம் அடைந்து விட்டாள். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்கப் போய் தன் உயிரை தீ வைத்துக் கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் எனக்கு உயிருடன் வேண்டும். உத்தரவு தாயே. Please forgive us. We are leaving your country. We are not trouble you anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French. As I have learned all the 7 languages. தான் நான் நிரந்தர செய்யணும் ஹர்மங்கள் தான் நான் అనుభవించేడుకొండే వரும். This is Malayalam. ప్రార్థించే పెడవల కన్నా సహాయం చేసే చేతులు మినా. This is Telugu. ಜನನೀ ಜನ್ಮಭೂಮಿಸ್ಥ ಸ್ವರ್ಗಾದ ಗರಿಯೇಸಿ. This is Sanskrit. ದೇಶಮುಂ ನಮ್ದೇ, ಮಕ್ಕಳುಂ ನಂಬವರೇ, ಹಣ್ಣುಂ ನಮ್ದೇ. ನಮ್ಕು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? ಗೊತ್ತಾಗಿದಾ? ಪುರಿಗಿರದಾ? ಲಿಸನ್.
write and sign that we will never interfere with the ownership in the possession of சிவகங்கை சீமை. இவன் அறம் தவறியவன், இவன் நம் அரசனை கொன்றவன், இவனுக்கு கருணை காட்டக்கூடாது, உத்தரவிடுங்கள் அரசே. இவன் தலை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்கிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதன் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளி என்பதை உலகிற்கு உரைப்போம். ராஜபாவன் யாக நிற்பன் முன் நம் ஆயுத பலத்தை காமிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நம் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் அவர்களின் வீரத்தை போற்றும் வகையில் கோவில் கட்ட உத்தரவிட்டேன். வேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழ் பெருமையை மீட்க வேண்டிய தருணம் இது. சாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கை சிங்கங்களாக சிலித்தெழுவோம். தேசம் காக்க தம் உயிரே தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடைய காளி என்ற பெயரிலும் குயிலிக்கு குரலுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேச பற்றியும் தெய்வீ பற்றியும் பறைசாற்றட்டும். கோட்டை கொட்டணங்களிலும் மாட வீதிகளிலும் ஹனுமான் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள்.